பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த பெல்ஸ் பால்சின்னு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம முகத்தில் வந்து நிறையா நரம்புகள் இருக்குது பாருங்களேன். அதில் வந்து 12 கிரேனியல் நர்வ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த 7th நர்வ் அப்படின்னு சொல்கிறதுல வந்து எதனா ஒரு இன்ஜுரியாக இருக்கலாம். இல்லை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறது வந்து இது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால் உருவாகலாம். அதாவது உடம்புக்கு உள்ளே இருக்கிற வைரல் இன்ஃபெக்ஷன் உங்களுடைய உடம்புடைய எதிர்ப்பு சக்தி குறிப்பிட்ட அளவு குறையும் பொழுது அந்த நரம்பு அட்டாக் பண்ணும்போது உருவாகிறதா இருக்கலாம். அது மாதிரி நிறையா காரணங்கள் சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அப்புறம் ஃபேஷியல் இன்ஜுரி, அப்புறம் இந்த மாதிரி பல்லெல்லாம் பிடுங்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்னால நிறையா காரணங்கள் உண்டு. ஸோ இந்த மாதிரி நர்வ் இன்ஜுரி ஆகும்போது அவங்களுக்கு வந்து முகத்தில் ஒரு பகுதி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் லூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம், சிலருக்கு 2-3 நாள் ரிகவரி ஆகும், சிலருக்கு 6 மாதம் கூட ஆகலாம், ஒரு சிலருக்கு வந்து போகலாம், அவங்க வயசை பொறுத்து இல்லைங்களா. ஸோ அதுக்கு பேர் தான் பெல்ஸ் பால்சி. இது வந்து பயப்படக்கூடிய நோயா அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்க கேர் பண்ணணும், அந்த ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் அதெல்லாம் செய்யணும். ஆனால் உயிருக்கு ஆபத்து அந்த மாதிரி இருக்கானா இல்லை. பட் உண்மை என்ன அப்படின்னா இன்னும் ஒரு சில நோய்களும் கூட இந்த மாதிரி ஒரு அறிகுறி இருக்கலாம். இது வந்து பெல்ஸ் பால்சின்றதை நீங்கள் ஒரு நியூராலஜிஸ்ட்டை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இயற்கை மருத்துவத்தை பொறுத்த அளவில் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகத்துக்கு மசாஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அக்யூபங்க்சர் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த நர்வ் வேகமாக ஹீலிங் ஆகிறதுக்காக நிறையா மூலிகை மருந்துகள் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் உண்டு, அப்புறம் நியூட்ரியன்ஸ் உண்டு. இதெல்லாம் நீங்கள் வந்து முறைப்படுத்தி எடுக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல செய்வீங்க. நம்ம ALM ஆயுஷ்ல நம்ம என்ன செய்கிறோம்னா இது எல்லாத்தையும் முறைப்படுத்தி செய்கிறோம். முறைப்படுத்தி செய்யும் பொழுது அவங்களோட ஹீலிங் ஃபாஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இந்த பிரச்சனை வராத அளவுக்கு அவங்களுக்கு நிறைய எக்ஸசைஸை சொல்லி கொடுத்துட்டு, யோகா பயிற்சிகளை செஞ்சு கொடுத்து, அவங்க வீட்டில் என்னென்ன முறைகளெல்லாம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதையும் நாங்கள் எஜுகேட் பண்ணிடுறோம். அப்படிங்கும்போது இதெல்லாம் சொல்லி கொடுத்த உடனே அவங்க அதை தொடர்ந்து செய்யும்போது இந்த பிரச்சனையானது திரும்ப வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.